வணக்கம். நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் திருமதி ஸ்ரீ லட்சுமி லோகநாதன் இல்லத்தில் சுயம்புவாக தோன்றிய ஸ்ரீ ஓம்காரம் காளியம்மன் ஆலய மண்டல பூஜை விழா மற்றும் 108 சங்காபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலைகள் அமைத்து 108 ஓம திரவியங்கள் கொண்டு பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஸ்ரீ ஓம்காரம் காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்து மண்டல பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆலய ஸ்தாபகர் இந்துமதி ஏற்பாடு செய்திருந்தார். இதில் பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வணக்கம். ஆற்காடு பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் வில்லேஜில் லட்சுமி லோகநாதன் இல்லத்தில் ஸ்ரீ சுயம்பு ஓம்கார காளியம்மன் அவதரிச்சிருக்காங்க. சுயம்பா வந்திருக்காங்க. 2022 அம்பாள் சுயம்பா காட்சி கொடுத்தாங்க. சிவலிங்கமா வேப்ப மரத்தில் நந்தியாவும் சிவலிங்கமாவும் காட்சி கொடுத்தாங்க. அம்பாள் 10 மணிக்காவும் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அம்பாளை வழிபட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்பாளை பரிபூர்ணமாக வழிபடுங்க. எல்லா நல்லதும் நமக்கு எல்லாரும் நல்லது நடக்கட்டும். இன்னைக்கு 16/4/2025 இன்னைக்கு மண்டல பூஜை அம்மாவோட நிறைவடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அமாவாசை பூஜை, பௌர்ணமி யாகம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் அம்பாளோட அருள் பெறணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரோட நோய் நொடி தீர்ந்து போகணும். கஷ்டங்கள் தீரணும், மறையணும். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் அம்மாவோட பூஜை இன்னைக்கு நாங்கள் வெளியிட்டோம். எல்லாரும் நல்லபடியாக கலந்துக்கோங்க. எல்லாரும் நம்ம நல்லா இருக்கலாம்.